வணக்கம் நண்பர்களே. டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சனி திசை அப்படின்னாவே ஒரு பயம் இருக்குங்க. நானும் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஏற்கனவே பல பதிவுகளில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சனி திசையோடு 19 வருஷங்க. சனி ஆட்சி உச்சம் பெறக்கூடிய வீடு சனி மகரத்துலேயும் கும்பத்துலேயும் ஆட்சி, துலாமில் உச்சம் பெறுகிறார், சரிங்களா? சுயபலம் பெற்ற சனி திசை புத்தி நடைபெறும் காலங்களில் ஜாதகர் அரசனை போல வசதிகளை அனுபவிப்பார். மதிப்பு, மரியாதைகள், அதிகாரம், கௌரவம் கிடைக்கும். அதிக வருமானம், கல்வி கற்கும் முயற்சிகளில் வெற்றி, விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அரசரின் மூலம் அனுகூலம் பெறுதல், மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிட்டும். செல்வம், அதிகாரம், செல்வச்செழுமை அரசரின் ஆலோசகராக இருக்கும். இதெல்லாம் சனி நல்ல இடத்துல இருந்து மகரம், கும்பம், துலாம் அல்லது உங்கள் ஜாதகத்தில் 5 அல்லது 9ஆம் இடத்துல இருந்து திசை புத்தி அந்தரம் சூட்சமம் நடத்தினா இது எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் அனுபவபூர்வமான உண்மைகள். சனி 6, 8, 12ஆம் இடத்தில் மேஷத்தில் சக்தி இழக்கிறார். அஸ்தமனம் பெற்றால் ஜாதகர் விஷம் அல்லது ஒவ்வாமை நோயினால் துன்பம் பெறுவார். சனி பலவீனம் பெற்று திசை நடைபெறும் காலங்களில் வெடிபொருட்கள் அல்லது அறுவை சிகிச்சை மூலம் அபாயத்தை சந்திக்க நேரிடும். பதவி இறக்கம், இடம் மாறுதல், டிரான்ஸ்ஃபர், டீப்ரமோஷன், மனைவி, குழந்தைகள், பெற்றோரை பிரிய நேரிடும். சனி சுப பலம் பெற்று கேந்திரம், திரிகோணம் 11ஆம் இடத்தில் இருந்தல் உச்சம் ஆட்சி ராசிகள் இருத்தல் பலம் பெறும் நிலையாகும். திசை புத்தி நடைபெற்றால் ஜாதக செல்வச் சேர்க்கை, விலை உயர்ந்த நகைகள், வாகனம், அரசனை போல அதிகாரம், பதவி, இது எல்லாமே கிடைக்கும். பாருங்க, எவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான விஷயம். அப்புறம் ராகுனாவே எல்லாத்துக்குமே பயங்க. ராகு சுய பலம் பெற்று திசை புத்தி நடத்தும். ராகு அரசின் மூலம் அனுகூலம், மகிழ்ச்சி மற்றும் செல்வச் செழிப்பு பெறுவார்கள். மேற்கண்ட இடங்கள் தவிர வேறு இடங்களில் இருந்தால் ஜாதகர் மனைவி, குழந்தைகளை பிரிவார். சரியான வேலைக்கு உணவு கிடைக்காது. அகால வேலை கெட்டுப்போன உணவை சாப்பிட நேரிடும். கலவரம், திருட்டு, நெருப்பு, இயற்கை பேரழிவுகள் மூலம் செல்வ இழப்பு நேரிடும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அற்புதமாக சொல்கிறோம் பாருங்க. ராகு பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம், கன்னி, இந்த இடங்கள்லாம் ராகு பலம் பெறுகிறார். ரிஷபத்தில் உச்சம் அடைகிறார். மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோணம், கன்னியில் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெறுகிறார். இந்த 3 இடங்கள் அல்லது கேந்திரம் திரிகோணத்திலிருந்து தசை புத்தி நடைபெற்றால் மேற்கண்ட நல்ல பலன்கள் கிட்டும். ஜாதகர் ராகு ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி ராசிகளில் இருந்து திசை புத்தி நடத்தினால் மகிழ்ச்சி, வசதி வாய்ப்புகள், செல்வம், விவசாயத்தின் நல்ல அறுவடை போன்ற சுய பலன்களை அனுபவிப்பார். பெரியோர்களும் நண்பர்களும் இவரது முயற்சி வெற்றி பெற உதவிகரமாக இருப்பார்களாம். புதிய வீடு கட்டுவார். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி அடைவார். ராகு திசை பார்த்தீங்கன்னா 18 வருஷங்க. இதை 3ஆக பிரிச்சிங்கன்னா 6 பிரிச்சுக்கோ. இப்படி நம்ம ரஜினிகாந்த் சொல்லுவோம் 8 பிரிச்சுக்கோன்னு சொல்லி நம்ம 6 பிரிச்சுக்கோங்கிறோம். 6 பிரிச்சிங்கன்னா 3 பங்கு வரும். இதில் முதல் 6 வருடம் ராகு திசை காலத்தில் கலவரம், சண்டை, சச்சரவு மூலமாக சொத்துக்கள் அழிய நேரிடும். 2வது பிரிவில் மகிழ்ச்சியும் செல்வச் சேர்க்கையும் ஏற்படும். 3வது பிரிவில் கடைசி 6 வருடம் உடலில் நோய்கள், துன்பம், மன உளைச்சல், இடம் மாறுதல் ஏற்படும். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? சொத்துக்களை பத்திரமாக வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சனி திசை நல்ல இடங்களில் நடந்தால் என்ன பலன், கெட்ட இடங்கள்னா 6, 8, 12 இருந்தால் என்ன பலன், ராகு எந்தெந்த இடங்களில் இருந்து திசை புத்தி நடத்தினால் என்ன பலன், பொதுவாக ரிஷபம், மிதுனம், கன்னி இது 3மே அதுக்கு ஏற்ற இடம். ரிஷபத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல உச்சம்படி, மிதுனத்தில் மூலத்திரிகோணம், கன்னியில் ஆட்சி, அடிஷ்னலாக கடகத்தில் எனக்கு ராகு இருக்குங்க, சரிங்களா? இந்த மாதிரி உங்களுடைய பலன்களை பொதுவாக நீங்கள் இதாகாமல் ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.